ஒரு பக்கம் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை நிலைகுலைய வைக்கக்கூடிய கொடூரமான வெப்ப அலை, இன்னொரு பக்கம் இந்தியாவை வறட்சியில தள்ளக்கூடிய பருவமழை பற்றாக்குறை. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெருங்கடல்கள் நம்மளோட இந்த கோடை காலத்தை எப்படி ஒரு நரகமா மாத்திருக்கு தெரியுமா? இது குறித்து விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அட்லாண்டிக் பெருங்கடல் எங்கேயோ இருக்கு, பசிபிக் பெருங்கடல் எங்கேயோ இருக்கு. ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பா வெப்பத்தில் வெந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காலையும் கடுமையான வெப்பம், நம்ம இந்தியாவிலையும் பருவமழை குறைஞ்சி போச்சு. நம்ம பெரும்பாலும் சூரியன் தான் நம்மளோட வானிலையை கட்டுப்படுத்துது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையான கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த கடல் கிட்ட தான் இருக்குது. பூமி அதிக வெப்பமடையாமல் இருக்கிறதுக்காக கடல் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தில் பெரும் பகுதியை கடல்கள் உறிஞ்சிக்குது. அந்த வெப்பத்தை மெதுவாக சமநிலைப்படுத்தி பூமியை நாம் வாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலில் வைக்கக்கூடியது கடலோட உதவியால் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய மழையில் பெரும் பகுதி கடல்ல இருந்து தான் வருது. கடலில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் நீராவியாக மாறி மேகங்களாக குளிர்ந்து மழையாக பொழியுது. மழை இல்லை அப்படின்னா விவசாயம் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, உயிர் வாழவே முடியாது. நம்மள பலரும் காடுகள் தான் நமக்கு ஆக்சிஜன் அதிகம் தருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனில் 50% வரைக்கும் கடலில் உள்ள பாசிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் மூலமாக தான் கிடைக்குது. பூமியில் வளிமண்டலத்தை சூடாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கடல் பெருமளவு உறிஞ்சிக்குது. இதனால் புவி வெப்பமடைதல் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுது. கடல் மட்டும் இல்லை அப்படின்னா பூமி இன்னைக்கு இருக்க மாதிரி உயிரினங்கள் வாழ தகுதியுள்ள கிரகமாக இருந்திருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஐரோப்பாவை பார்ப்போம். அங்கெல்லாம் எப்போவுமே கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இப்போ ஸ்பெயின், இட்டாலி அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெயில் அடிக்குது. அட்லாண்டிக் கடலால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கு. அட்லாண்டிக் கடல் இப்போ பயங்கரமான வெப்ப அலைகளை உருவாக்குறதால ஐரோப்பாவில் கடுமையான வெயில் நிலவுது. ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, பிரான்ஸ் இப்படி எல்லா இடங்கள்லையுமே பயங்கரமான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் ஒரு பெரிய வெப்ப அலைக்கு தயாராகிட்டு இருக்கு. ஐரோப்பாவில் ஹீட் டோம் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கு. அதாவது இப்போ ஆவி பிடிக்கிறோன்னு வைங்க, போர்வையை போட்டு மூடிட்டோன்னா அந்த சூடு வெளியில் போகாது, அந்த போர்வைக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வளிமண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காற்று அழுத்தம் அதிகமாகும் போது அது ஒரு மூடி மாதிரி மாறி அப்படியே ஹீட் டோமை உருவாக்குது. அட்லாண்டிக் கடல் வழக்கத்தை விட அதிகமாக சூடாக இருக்கிறதால அந்த பகுதியிலிருந்து அதிகப்படியான வெப்ப காற்று அப்படியே மேலெழும்புது. இந்த வெப்பமான காற்று மேலே போய் வளிமண்டலத்துடைய மேல் அடுக்கில் நகர்ந்து அப்படியே ஐரோப்பா அல்லது அமெரிக்கா போன்ற நிலப்பகுதிகளுக்கு மேலே போய் இறங்குது. அந்த காற்று அந்த பகுதியில் அப்படியே ஒரு தடையை உருவாக்குது. மேலிருந்து வரக்கூடிய அந்த அடர்த்தியான காற்று கீழே இருக்கக்கூடிய காற்றை வெளியே நகர விடாமல் அழுத்தி பிடிக்குது. இதனால தான் அங்கே உயர் அழுத்த மண்டலம் உருவாகுது. அதாவது இப்போ ஊசி போடுறோம்ல, அந்த காலி சிரிஞ்சுக்குள்ள இருக்க காற்றை நம்ம அழுத்துவோம்ல, அந்த மாதிரி வளிமண்டலத்துக்கு மேல் அடுக்கிலிருந்து காற்று கீழ் நோக்கி அழுத்தப்படுறதால அந்த பகுதியில் அழுத்தம் கூடி அது ஒரு உயர் அழுத்த மண்டலமாக மாறுது. இப்போதைய சூழலில் அட்லாண்டிக் கடலுடைய அதீத வெப்பம் இது போன்ற ஹீட் டோம்களை அடிக்கடி உருவாக்கி ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது ஐரோப்பாவோட கதை. அப்படியே இந்தியா பக்கம் வருவோம். பசிபிக் பெருங்கடலால் இந்தியா எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணி வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சூடாகிறதால இந்த எல் நினோ அப்படிங்கிற விளைவு உருவாகுது. சாதாரணமாக பசிபிக் கடலில் காற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, அதாவது தென் அமெரிக்காவிலிருந்து ஆசியா நோக்கி பலமாக வீசும். இந்த காற்று கடலோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சூடான நீரை ஆசியா பக்கமாக அப்படியே தள்ளும். இதனால் ஆசியா பக்கம் மழைக்காற்று உருவாகி நல்ல மழை பெய்யும். ஆனால் பசிபிக் கடல் சூடாகுது அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காற்று வீசுகிற வேகம் ரொம்ப குறைஞ்சிடும், பலவீனமாகிடும். அதனால் ஆசியா பக்கம் போக வேண்டிய அந்த சூடான கடல் நீர் போகாமல் அப்படியே மறுபடியும் மத்திய பசிபிக் கடல்லையே தங்கிடும். இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்தியாவில் மழை பெய்ய முக்கியமான காரணமே அந்த சூடான கடல் நீர் ஆசியா பக்கம் வர்றதால தான். எல்னினோ விளைவால் அந்த நீர் வராததால மேகங்கள் உருவாகிறது குறைஞ்சிடும். இந்திய பகுதிகளில் மழை பெய்ய வேண்டிய மேகங்கள் இந்தியாவுக்கு வராமல் பசிபிக் பெருங்கடலோட மைய பகுதியிலேயே தங்கிடும்.
இதனால இந்தியால தென்மேற்கு பருவமழை பலவீனமாகி எதிர்பார்த்த மழை கிடைக்காம வறட்சி உண்டாகும். இந்தியாலேயே தென்மேற்கு பருவமழை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜூன் மாசத்துல இந்தியால மழை அளவு அப்படிங்கிறது சுமார் 42% குறைஞ்சிருக்கு. அணைகளுக்கு வரக்கூடிய தண்ணீர் குறையுது. சரியான நேரத்தில் மழை இல்லாததால விவசாயமும் பாதிக்கப்படுது. மழை இல்லாததால வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கு. காத்துல ஈரப்பதம் மழையா மாறாம அப்படியே தங்கிடுறதால பயங்கர புழுக்கமா இருக்கு, வேர்த்து கொட்டுது நம்மளுக்கு. ஐரோப்பால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் சரி, இந்தியால பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பசிபிக் பெருங்கடலுக்கும் சரி, ரெண்டுக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் ரெண்டுமே புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் மட்டுமே இப்படி மாறுது. பூமியில் சேரக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தில் 90% வெப்பத்தை கடல்கள் தான் உறிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ கடல் சூடாகும் போது அதிக வெப்பம், அதிக நீராவி எல்லாமே காத்துல கலந்து அப்படியே வானிலையவே ரொம்ப மோசமாக்கிடுது. அதனால தான் வெப்ப அலைகள் தீவிரமாகுது, வறட்சி அதிகமாகுது, காலநிலை மாற்றம் இப்படி எல்லாத்தையுமே அதிகமாக்குது. ஆக அட்லாண்டிக் கடலால் உருவாகக்கூடிய ஹீட் டோமாக இருந்தாலும் ஓகே, இல்லை பசிபிக் பெருங்கடலில் நிகழக்கூடிய எல்னினோவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே கடல்கள் நம்ம பூமியுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்திகள் அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் புவி வெப்பமடைதலால் கடல்களோட நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. மேற்கத்திய நாடுகளில் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கும் இந்தியாவில் பருவமழை பொய்த்து போகிறதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு. இயற்கையோட இந்த சமநிலையை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மனிதர்களால் தான் காலநிலை மோசமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணரணும். வரும் காலங்களில் இயற்கையோட இணைந்து வாழும் முறைகளை நாம் மீட்டெடுத்தா மட்டும்தான் இது போன்ற தீவிரமான காலநிலையை எதிர்கொள்ளும் வலிமையை நாம் பெற முடியும்.